நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு என்னன்னா, சத்தீஸ்கர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மாநிலங்கள்ல, குறிப்பா சொல்லப் போனோம்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல சிறப்பு சட்டப்பிரிவு அமல்ல இருக்கு. ஏற்கனவே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்தது போல, இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து சட்டங்கள் உண்டு. அதன்படி அந்த மாநில மக்கள், பழங்குடியினர்கள், மலைவாழ் மக்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பாதுகாப்பதற்கென தனி சட்டங்கள் உண்டு. அந்த அடிப்படையில சத்தீஸ்கர் மாநிலத்துல இந்த மிஷனரிகள், குறிப்பாக கத்தோலிக்க மிஷனரிகள் மதம் மாற்றம் செய்வதை தடுக்க வேண்டி ஒவ்வொரு ஊரினுடைய நுழைவாயில்லையும் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. இந்த போர்டுல இந்த கிராமத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டை வச்சது எங்களுடைய மதமாற்ற வேலைக்கு எதிரானது அப்படின்னு நேரடியா சொல்லாம, நாங்கெல்லாம் டிஸ்கிரிமினேட், வேறுபடுத்தப்படப்படுறோம், எங்களை ஒதுக்குறாங்க, வேறுபடுத்தி காட்டுறாங்க இப்படின்னு எல்லாம் நீலி கண்ணீர் வடித்து இந்த மிஷனரி அமைப்புகள் சத்தீஸ்கர் மாநில உயர் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அந்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இல்ல அவர்களுக்கென சிறப்பு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் அடிப்படையில அவர்கள் அவ்வாறு போர்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. பழங்குடி மக்கள் தங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறையை பாதுகாப்பதற்கும் அதை தொடர்ந்து பின்பற்றுவதற்குமான உரிமை, அரசியல் சாசன உரிமை, அதை நீங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதற்கடுத்து இன்னொரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இங்க பாருங்க, நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் ஒவ்வொரு ஊர்லயும் கிறிஸ்தவர்களுக்கு சுடுகாடு, முஸ்லிம்களுக்கு சுடுகாடு, இதெல்லாம் அரசு நிலத்தையும் தனியார் நிலத்தையும் அபகரித்து அவங்களுக்கு சுடுகாடா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அங்க உள்ள மிஷனரிகள் என்ன பண்ணாங்க, யாராவது ஒரு குடும்பத்தை, இந்த பழங்குடியினர் மலைவாழ் மக்கள்ல உள்ள ஒரு குடும்பத்தை, வனவாசி குடும்பத்தை மதம் மாத்திடுறது. இந்த குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பிணத்தை எங்களுக்கு அடக்கம் செய்யணும், அதுவும் கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யணும், எங்களுக்கு சுடுகாடு இல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய வனவாசிகளினுடைய சுடுகாட்டுல எங்களுடைய பிணத்தை புதைக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி வச்சு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல இந்த பிணம் புதைப்பதும் இந்த போர்டு வச்சிருக்கிறதும் தப்பு, இது டிஸ்கிரிமினேஷன், இது வேறுபடுத்தி பார்ப்பது, எங்களை தாழ்த்தி ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு எல்லாம் பலவாறாக ஒப்பாரி வச்சாங்க. எல்லாத்தையும் கேட்ட உச்ச நீதிமன்றம், இதெல்லாம் தப்பு கிடையாது, உங்களுக்கு அப்படி உண்மையிலேயே டிஸ்கிரிமினேஷன்னா நீங்க மாவட்ட நிர்வாகத்தை அணுகி தகுந்த பரிகாரத்தை தேடிக்கணும். இது அவங்க அந்த வனவாசிகள், பழங்குடியினர்கள் அவங்களுடைய கிராமத்துல கிறிஸ்தவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்ற பதாகை வைப்பது அவர்களுடைய உரிமை, அது சட்டப்பூர்வமானது, அதை தடுக்க முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதற்கடுத்து இது தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, நேஷனல் கவுன்சில் ஃபார் ஆஃப் சர்ச்சஸ், NCCI அப்படின்ற ஒரு அமைப்பு, கிறிஸ்தவர்களுடைய மிஷனரிகளுடைய அமைப்பு, இந்தியாவில் 12 மாநிலங்கள்ல கட்டாய மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய மதமாற்றத்துக்கு, மதமாற்ற வியாபாரத்துக்கு தடங்களாக, இடைஞ்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல மிக தெளிவா சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு என்னன்னா, ரெவரண்ட் ஸ்டனிஸ்லாஸ் எதிராக மத்திய பிரதேச அரசு AR 1977 SC பேஜ் 908, இந்த சட்ட புத்தகத்துல அது அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில ஒவ்வொரு குடிமகனும் அவர் விரும்பும் மதத்தை கடைபிடிக்க, வழிபட இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ளது, சுதந்திரம் உள்ளதை உறுதி செய்துள்ளது. அதே சமயத்துல
இன்னொரு மதத்துக்காரரை மதம் மாற்றுவதே ஒரு வேலையாக வைத்திருப்பது, அந்த நோக்கத்தோட செயல்படுவது இந்த அடிப்படை உரிமைக்கு எதிரானது. அதாவது தன்னுடைய மதத்தை தான் ஃபாலோ பண்றது, தான் பின்பற்றுவதற்கு எதிரானது இந்த மதம் மாற்ற நோக்கத்தோட செயல்படுவர்களுடைய செயல் அப்படின்னு அந்த தீர்ப்புல தெளிவா 1977ஆம் ஆண்டே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல இந்த மிஷனரிகள் இப்போதைய வழக்குல கூட இந்த மிஷனரிகளினுடைய வாதம் என்னன்னா, மதம் மாத்துறது, மத பிரச்சாரம் செய்யறது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் மேற்படி வழக்குல என்ன சொல்லி இருக்கிறாங்க, மத பிரச்சாரம், மதத்தை கடைபிடிப்பதும் வழிபடுவதும் தன்னுடைய மதத்தினுடைய பெருமைகளை பிரசங்கம் செய்வதும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் வேறு ஒருவரை மதம் மாற்றும் நோக்கத்தோட, தன் மதத்துக்கு இழுக்கும் நோக்கத்தோட செயல்படுவது நிச்சயம் விதிமீறல், அடிப்படை உரிமை மீறல் அப்படின்றத தெளிவா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மாநிலம், இந்த திராவிட மாடல் அரசியல்வாதிகள், திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லுது நாங்கெல்லாம் கல்வியில மேம்பட்டவங்க, பண்பாட்டுல மேம்பட்டவங்க பலவாறாக சொல்றாங்க. ஆனா இந்த மாநிலத்துல தான் தினம் இயேசு கூவி கூவி விற்கப்படுகிறார். மதமாற்ற வியாபாரம் வெகு ஜோராக நடக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லவ் ஜிகாத் என்ற பேர்ல இந்த மதமாற்றம் நடக்குது. இந்த ரெண்டு மதத்துக்காரங்களுமே இந்துக்களை ரட்சிக்கணும், இந்துக்களை மதம் மாத்தணும்னு பேராசையோட செயல்படுறாங்களோ ஒழிய, இதே இயேசு முஸ்லிம்களை ரட்சிக்கிறது இல்லை, இதே அல்லாஹ் கிறிஸ்தவர்களை ரட்சிப்பது இல்லை. இப்படிதான் இவங்களுடைய குள்ளநெறித்தனம் செயல்பட்டு இருக்கிறது. இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது வடகிழக்கு மாநிலங்களினுடைய கலாச்சார பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல இயற்றப்பட்ட சிறப்பு சட்டம் அந்த மக்களுக்கு, பழங்குடியின வனவாசி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அதன் மூலமா அந்த மாதிரி போர்டு வைக்க முடியுது. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல அங்கிங்க எனாதபடி எல்லா வகையிலும் மதமாற்றம் பண்றாங்க. வீடு வீடா போறாங்க, நோட்டீஸ் கொடுக்கறாங்க, கூவி கூவி விற்கிறாங்க. ஆனா இங்க நம்மளால தடுக்க முடியல. இதுல இன்னொரு விஷயம் நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நாம் படித்த நிறைய கோயில்கள் உள்ள பக்திமான்கள் சிறந்த இந்த மாநிலத்திலேயே இவ்வளவு மதமாற்றம் நடக்கிறது என்றால், இந்த 75 ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்த வடகிழக்கு மாநிலங்கள், வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கல்வி அறிவு சிறிதும் இல்லாத, ரொம்பவும் மோசமான வறுமை சூழல்ல இருக்கிறவங்களுடைய அந்த வனவாசி மக்களுடைய நிலைமையை நாம யோசிச்சு பார்க்கணும். அவங்கள ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் ஒரு துணிக்காகவும் ஏமாத்தி மதம் மாத்துறாங்க. இந்த மதமாற்றம் என்பது புற்றுநோயை விட கொடியது. இந்த தேசத்தை சிதைக்கக்கூடிய செயல் இந்த கிறிஸ்தவ மதமாற்றம். அந்த மதமாற்றத்துக்கு எதிர்த்து போராடக்கூடிய அந்த சத்தீஸ்கர் மற்றும் வடகிழக்கு மாநில அந்த பழங்குடியின மக்களை நாம உண்மையிலேயே போற்றத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள். அந்த மக்கள் நம்ம படிச்சிட்டோம், கல்வி அறிவு பெற்றவர்கள் என்ற பேர்ல எண்ணும் எழுத்தும் தெரிந்தாலும் இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கல்லாத மனிதர்களாக நம்முடைய மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில அவர்கள் எண் எழுத்தும் தெரியவில்லை என்றாலும் கூட தன்னுடைய வழிபாட்டை, தன்னுடைய கடவுளை, தன்னுடைய பண்பாட்டை சிதைக்கும் செயலை அனுமதிக்க மாட்டோம் என்று போர்டு வச்சதோடு இல்லாம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட போராடுவது உண்மையிலேயே போற்றத்தக்கது, வணங்கத்தக்கது. அவர்களை பார்த்து நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இந்த மாநிலத்திலையும் இது போன்ற மதமாற்ற சக்திகளை தடுக்கும் விதமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். குறிப்பாக மலைவாழ் மக்கள், வனவாசிகளை மதம் மாற்றக்கூடிய செயலை மிஷனரிகள் தடுக்கக்கூடிய விதத்துல சட்டம் கொண்டு வர வேண்டும். அதோட இந்த தீர்ப்பு இந்த குள்ளநெறித்தனமான மதமாற்ற மிஷனரிகளுக்கு ஒரு சம்மட்டி அடி என்றால் மிக இல்லை. அந்த வகையில நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதனுடன் நாமளும் இந்த மதமாற்ற விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.